என்கிற கண்ணாடி நாம் யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம் என்பதை தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி நமக்கு காண்பிக்கிறது. நாம் யாராக இருக்கிறோம்? சுதந்திரவாளி. யாரு யாருங்க? வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. போதும் போதும். நாம் பிள்ளைகள் ஆனால் யாராயிருக்கிறோம்? சுதந்திரருமாமே. சுதந்திரராயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் தான் சுதந்திரவாளிகள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. யாருக்கு சுதந்திரவாளிகள்? யாருக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம்? தேவனுக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். யாருக்கு சுதந்திரவாளி? எங்க கடவுளுக்கே சுதந்திரவாளி யாருங்க? நானும் நீங்கள் தான். எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி பாருங்க. நீங்க யாரோ அவர் யாரோ இல்ல 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 இல்ல. தேவனுக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. சுதந்திரவாளினா அப்போ சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ சொத்துக்கத்துல நிறைய இருக்குன்னு அர்த்தம். நிறைய கத்தர் எழுதி வச்சிருக்கிறாரு அர்த்தம். அசால்ட்டை மட்டும் இருந்துடாதீங்க, எதை விட்டுறாதீங்க. சுதந்திரவாளினா என்ன இருக்குன்னு அர்த்தம்? சுதந்திரம் இருக்குன்னு அர்த்தம். யாருக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம்? தேவனுக்கு சுதந்திரவாளியா இருக்கிறோம். சரி, தேவனுக்கு நாம் எப்படி சுதந்திரவாளியாய் ஆனோம்? தேவனுக்கு எப்படி நாம் சுதந்திரவாளியாய் ஆனோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமாக. அவரோட கூட நம்மளை எழுப்பினார்ல, அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைத்தார்ல. அப்ப இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுக்கு சுதந்திரவாளி. இப்ப கிறிஸ்துவோடு கூட நான் ஜாயிண்ட் ஆனனால நானும் கிறிஸ்துவோடு கூட சுதந்திரவாளி ஆயிட்டேன். யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரமெல்லாம் இருக்குதோ அத்தனை சுதந்திரம் இளைய குமாரனாகி எனக்கு இருக்குது. மூத்த குமாரனுக்கு என்னென்ன சுதந்திரம் இருக்குதோ அது யாருக்கு இருக்குது? நீங்க 5ஆவதா இருக்கலாம், 10ஆவதா இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம். எப்படியோ இயேசு மூத்த குமாரன், நம்மள யாரு? இளைய குமாரர்கள், குமாரத்திகள். அவருக்கு சுதந்திரம் இருக்குன்னா யாருக்கு சுதந்திரம் இருக்குது? நமக்கு சுதந்திரம் இருக்குது. அதனால நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க, சுதந்திரவாளியா இருக்கிறீங்க. அதனால எதையும் சொத்துக்கத்துல விட்டுறாதீங்க. ஒண்ணுமே நம்ம கரெக்டான செஞ்சிருங்க. நீங்களா கணக்குல வேற புலி தேனிக்காரவங்க. அதனால கொஞ்சம் கரெக்டான செஞ்சீங்க, எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. பத்திரத்தை கொண்டு வந்துருக்கீங்களா? எல்லாரும் பத்திரத்தை கொண்டு வரலையா? எது பத்திரம்? இதான் பத்திரங்க. பிதாவாகி தேவன் நமக்கு எழுதி கொடுத்த பத்திரம். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏராள ஆசீர்வாதங்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. பிதாவாகி தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தம். கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவின் மூலமாக அவருக்கு என்னென்ன சுதந்திரமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு. ஆக இப்ப இதை கண்டுபிடிங்க, உட்காந்து என்ன செய்யுங்க, இதை ஆராய்ச்சி பண்ணுங்க, இதுக்குள்ள ஆழமா போங்க. இதுக்குள்ள ஆழமா போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சுதந்திரமெல்லாம் இருக்குது. நித்திய சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. சுகம் என்கிற ஆசீர்வாதம், நீடி ஆயுள் என்கிற ஆசீர்வாதம், வெற்றி என்கிற ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்கிற ஆசீர்வாதம், செழிப்பு என்கிற ஆசீர்வாதம், சமாதானம் என்கிற ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் யார் தான் சுதந்திரவாளி? நீங்களும் நானும் தான் சுதந்திரவாளிகள். சரி, நாம் சுதந்திரவாளிகள் என்றால் நமக்கு என்ன இருக்குது? சுதந்திரம் இருக்கிறது என்று அர்த்தம். என்னென்ன சுதந்திரம் இருக்கிறது? இப்ப சொன்ன பாருங்க. இந்த சுதந்திரங்கள் என்ன செய்யுது? நிறைய இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நாம் தான் யார்? சுதந்திரவாளியாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்ப இந்த கண்ணாடியை நாம் பார்க்க 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 இந்த கண்ணாடி என்ன சொல்லுதுன்னா, என்ன காமிக்குது அப்படின்னா, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய், நீ சுதந்திரவாளியாய் இருக்கிறாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறாய். வறட்சி என்பது உனக்கு கிடையாது, வறுமை என்பது உனக்கு கிடையாது, இல்லாமை என்பது உனக்கு கிடையாது, பற்றாக்குறை என்பது உனக்கு கிடையாது என்பதை இந்த கண்ணாடி நமக்கு என்ன செய்கிறது? காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இப்ப இதை பார்க்க 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 பார்க்க, இந்த வசனத்தை பார்க்க பார்க்க, நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், குறைவு என்பது எனக்கு கிடையாது என்பதை நான் பார்க்க 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 என்ன தெரியுமா நடக்குது? இப்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனை மாற ஆரம்பிக்கிறது, எல்லா வறுமைகள் மாற ஆரம்பிக்கிறது, எல்லா குறைவுகள் மாற ஆரம்பிக்கிறது, வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது, பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கிறது, நோய்கள் மறைய
ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப நீங்க யாரு? சுதந்திரவாளிகள். நீங்க சுதந்திரவாளி என்பதை யாரு உங்களுக்கு காண்பிச்சா? தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி காமிக்குதா? அப்ப இந்த கண்ணாடி எதை உங்களுக்கு காமிக்கல? நீங்க குப்பன்னு உங்களை காமிக்கல. எதற்கு புரிஞ்சு? நீங்க தூசின்னு உங்களுக்கு என்ன செய்யல? காமிக்கல. நீங்க புழுன்னு என்ன செய்யல? உங்களை காமிக்கல. நீங்க கழுதன்னு சொல்லி என்ன செய்யல? உங்களுக்கு இது காமிக்கல. நீ கந்தை, நீ அழுக்கு அப்படின்னு என்ன செய்யல? கண்ணாடி உங்களை காமிக்கல. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் என்பதை என்ன செய்யறது? காண்பிக்கிறது. எத்தனை பேர் இந்த கண்ணாடி கொண்டு வந்திருக்கிறீங்க? இந்த கண்ணாடியில் அவங்க முதல்ல காசு கொடுத்து வாங்கிருங்க. கொஞ்சம் பழசாயிருச்சுன்னா புது கண்ணாடி வாங்கிருங்க. பழசை வச்சே வண்டியை ஓட்டாதீங்க. நல்லா வாங்குங்க, நல்லா பாருங்க, நல்லா இருங்க. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளி. ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, நீங்கள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே, நாம் தோற்று போகிறவர்கள் அல்ல. அப்போ இந்த கண்ணாடியை பார்க்கணும். நான் ஒரு சில காரியத்தை எடுத்து உங்களுக்கு காண்பிச்சேன், நிறைய பார்க்கலாம். நம்மில் அன்பு கூறுகிற அவராலே நாம் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்போ இந்த கண்ணாடியை பார்க்கணும். பார்க்க 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 வாழ்க்கையில தோல்வி என்பதே ஓடியே போயிடும். இதை பார்க்க பார்க்க நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன், ஜெயிக்கவே ஜெனித்தவன், என்னில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நான் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கிறேன், நான் தோக்குறதுக்கு பிறக்கல. அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த கண்ணாடி அப்படி உங்களுக்கு காண்பிக்குது. இதை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும், இதை பார்க்க ஆரம்பிக்கணும். டெய்லியும் பாருங்க தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியை, டெய்லியும் பாருங்க. இந்த கண்ணாடி காண்பிக்குது. போன வாரத்தில் காண்பிச்சு இதெல்லாம் எடுத்து, ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஆற்றல் இருக்கிறது. இதெல்லாம் இந்த கண்ணாடி உங்களுக்கு காண்பிக்கிறது. ஓ ஹல்லேலூயா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதை பார்க்க 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 வீடே புதுசாயிரும், குடும்பமே புதுசாயிரும், எல்லாம் மாறிடும். பாருங்க, இதை பார்க்க பழகுங்க, இதை பார்க்க பழகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் யாராக இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு உம்முடைய கண்ணாடியிலே பார்த்தோம். தேவனே, உம்முடைய வார்த்தைங்கிற கண்ணாடி இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே கர்த்தாவே. தொடர்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இதவே பார்த்து கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய ஆவியிலே அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தா, அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் நீங்கட்டும், பற்றாக்குறைகள் நீங்கட்டும், வறட்சிகள் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் மறையிட்ட ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, விதமாய் செய்கிறபடியால் நன்றி. உம்முடைய சமாதானம் நதியை போல புரண்டு ஓடுவதாக வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் விதமாய் செய்து இயேசு நாமமாகிய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே.